ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் பூண்டு சட்னி அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எம்மியாகவும் ஈஸியாகவும் பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா நல்லா செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா 2 முழு பூண்டு இருக்கு இல்லையா, அதை நான் உரித்து வச்சுருக்கேன். நாட்டு பூண்டாக இருந்தால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்த பூண்டு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து சட்னி நல்ல வாசனையாக இருக்கும். இந்த சட்னி வாசனை வந்து இந்த பூண்டு வதக்கிறதுல தான் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வதங்கி நல்ல கலர்லாம் மாறி நல்ல வாசனையாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பூண்டு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் சிம்லேயே வதக்கினா தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சட்னி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த தக்காளி சீக்கிரமே மசிஞ்சிரும். நம்ம சேர்த்த தக்காளி பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், நம்ம 3 இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்தோம். ஆனால் வந்து சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஆனால் நீங்கள் வந்து இது வதக்கிறதுல தான் இருக்குது. இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியும் தோசையும் வந்து கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ நம்ம சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கிறதுல தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இப்போ நம்ம ஊற்றிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல கலராக வேணும்னா காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் வந்து வதக்கும் போது சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.